ஒரு கிராமத்தில் திருடன் ஒருவன் திருடி தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்தான். அவன் எவ்வித வேலைக்கும் செல்லாமல் திருடிய பணத்தை கொண்டு மிகவும் சொகுசாக வாழ்ந்து வந்தான். இதனை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த அரசர் அந்த கிராமத்தில் நடக்கும் திருடனையும் கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஓர் புத்திசாலியான தளபதியிடம் ஒப்படைத்தார். அந்த தளபதி பொறுப்பேற்றதும் அந்த பகுதியில் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி பலத்த காவலை போட்டார். இதனால் அந்த திருடனால் எங்கும் திருட முடியவில்லை. அவனுடைய பிழைப்பும் நடக்காமல் சோற்றுக்கே வழி இல்லாமல் இருந்தான். உடனே அவன் ஒரு யோசனை செய்தான். நிறைய பொன்னும் பொருளும் திருடிவிட்டு இந்த ஊரை விட்டே சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்தான். அதன்படியே அருகில் இருந்த ஒரு கோவிலில் சாமியார் போன்று தாடி மீசை எல்லாம் ஒட்டிக்கொண்டு கோவிலுக்குள் சென்று அங்கிருந்த பொருட்களையும் எல்லாம் திருடிக்கொண்டு அன்று இரவே ஊரை விட்டு சென்று விட்டான். மறுநாள் தான் இந்த தகவல் புதிய தளபதிக்கு கிடைத்தது. அவர் அனைத்து இடங்களிலும் திருடனை தேடச் சொல்லி அனுப்பினார். எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் ஒற்றர்கள் மூலமாக ஒரு செய்தி கிட்டது. அந்த திருடன் தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்று ஒரு ஆலமரத்தின் அடியில் புறங்கியிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியாக வந்தவர்கள் அவனை சாமியார் என்று நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இதனையே தனக்கு சாக்காக நினைத்த அந்த திருடன் சாமியார் போலவே தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே தன்னுடைய இருப்பிடத்தையும் அமைத்து கொண்டான். அங்கு அவனுக்கு நிறைய பரிசு பொருட்களும் சுவையான உணவும் கிடைத்தது. இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். இவற்றை பற்றி அறிந்த அந்த தளபதி உடனே அந்த கிராமத்திற்கு சென்றார். உடனே அவனை திருடன் என்று கூறினால் கிராம மக்கள் அனைவரும் தங்களுடைய பக்தியை இவர்கள் சீர்குலைப்பதாக எண்ணுவார்கள் என்று நினைத்த அந்த தளபதி இதற்கு ஒரு திட்டம் தீட்டினார். அவரும் பக்தர் போல வேடமிட்டு கொண்டு அந்த சாமியார் முன்பு அமர்ந்தார். அந்த சாமியாரை பார்த்த அந்த தளபதி, அடடா, இந்த சாமியாரை நான் ஏற்கனவே பார்த்துள்ளேன். என்னுடைய திருடு போன உலக்கையை மீட்டு கொடுக்க சொல்லி வேண்டுமென்று கூறினேன். உடனே வீட்டுக்குள் சென்று மந்திரம் போட்டு உடனே உலக்கையை வர வைத்து கொடுத்தார் என்று எல்லா பக்தர்கள் முன்னாடியும் கூறிவிட்டார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த பக்தர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் மாறுவேடத்தில் இருந்த இன்னொரு காவலாளி, ஐயா, இங்கு கிராமத்தில் இருந்த கோவிலில் சாமியின் கிரீடம் காணாமல் போய்விட்டது, அதை வரவைத்து கொடுங்கள் என்று கேட்டார். இதனை கேட்ட கூட்டத்தில் இருந்த பக்தர்கள் எல்லாம், அடடா, நம்ம கண்ணு முன்னாடியே சாமியோட சக்தியை பார்க்க போகிறோம் என்று ஒரே ஆவலாக இருந்தார்கள். ஆனால் திருடனுக்குத்தான் தூக்கி வாரி போட்டது. அடடா, இது என்ன சோதனை! இப்பொழுது நான் இவர்களுக்கு எப்படி அந்த கிரீடத்தை வரவைத்து கொடுப்பேன் என்று நினைத்தார். ஆனால் தனக்கு சக்தி இல்லை என்று தெரிந்தால் தன்னை போலி சாமியார் என்று அடித்து கொன்று விடுவார்கள். அதனால் தேடி வந்த அந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்து எல்லாரிடமும் நல்ல பேர் வாங்கிவிடலாம் என்று நினைத்தான். உடனே குடிசைக்குள் சென்று அந்த போலி சாமியார் சிறிது நேரம் பின்னர் அந்த கிரீடத்தோடு வெளியே வந்தான். அதனை பார்த்த எல்லா பக்தர்களும் பரவசமடைந்தனர். அப்பொழுது இந்த சாமியாரின் சக்தியை பார்த்தீர்களா என்று சொல்லி அவரை புகழ்ந்தார்கள். அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்த காவலாளி அது காணாமல் போன தன்னுடைய கிரீடம்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சாமியாரிடம் வந்தவன் அவரின் தாடியை பிடித்து இழுத்தான். தாடி கையோடு வந்துவிட்டது. அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிந்தது, அடடா, இவர் உண்மையாகவே சாமியார் இல்லை என்று. தன்னுடைய வேஷம் கலைந்து விட்டதால் ஓடிப்போக பார்த்தார் திருடன். ஆனால் மாறுவேடத்தில் அங்கு தளபதியின் வீரர்கள் நிறைய பேர் இருந்தனர். அனைவரும் அவனை மடக்கி பிடித்து தளபதியிடம் இழுத்துச் சென்றார்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய வேஷத்தை கலைத்தார் தளபதி. என்ன நடப்பது என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்த கிராம மக்களிடம், யார் எங்கிருந்து வந்தாலும் என்னவென்று விசாரிக்காமல் சாமியாராக ஏற்றுக்கொள்கின்ற உங்களுடைய அறியாமையை நினைத்து எனக்கு வருத்தமாக உள்ளது என்று கூறினார் அந்த தளபதி. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is online shopping app. This app is available in Play Store. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு ஆஃபரபுளாகவே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பல மளிகை பொருட்கள் அண்ட் காஸ்மெட்டிக் ஐட்டம், பியூட்டி கேர், இப்படி எல்லா ஐட்டங்களுமே இந்த பைமோட் ஆப்பில் இருக்குது. இன்னும் நிறையா பெனிஃபிட் உள்ளே இருக்குது. நீங்களும் பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். என்னென்ன